லிவிங் ட்ரீம்ன்றது ஒரு புரிதல் இருந்தா போதும். ஒரு லிவிங் ட்ரீம் தான் நமக்கு தெரிஞ்சா போதும். ஆனா புறத்துல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஆகும். ஆமா ஆமா ஆமா. புறத்துல நம்ம ட்ரீம்ங்கிற வேலையை கூட டெலீட் பண்றதா நல்லது. ஏன்னா அங்க ரியலிட்டி எடுக்கிறது தான் கரெக்ட். ஏன்னா நம்ம ட்ரீம்ங்கிறது கனவுக்கு நம்ம மனசுக்கு மட்டும் ட்ரீம் கிட்ட எடுத்துட்டா கரெக்ட். புறத்துக்கு எல்லாமே உலகமே மாயை, உலகமே கனவு தானிட்டு சொல்றது அது அந்த காலத்து ஸ்டைல். அது அதனால அந்த காலத்து ஸ்டைல்ல நம்ம இறங்க வேண்டாம். அதனால அப்படி இருந்தா நிறைய பேர் ட்ரீம்லயே இருக்காங்க. ஆமா ட்ரீம்லயே இருக்காங்க. ஆமா. அதனால நம்ம புற உலகத்தை ரியல் வேர்ல்டுன்னு எடுக்கிறது தான் கரெக்ட். அது இமேஜினரி வேர்ல்டுன்னு எடுக்க கூடாது. அக உலகத்தை ரியல் அது நிறைய என்னன்னா அக உலகத்தை தான் உண்டான உலகம்னு எடுத்துட்டு அங்கதான் போராடிட்டு இருக்கிறாங்க. அதுதான் தேவையில்லாது. அது ஒரு இமேஜினரி வேர்ல்டு. அக உலகங்கிறது இமேஜினரி வேர்ல்டு. அது நம்ம தாட்டால உருவாக்கப்பட்டது. புற உலகம் தாட்டுல வச்சுதான் நம்ம ரெகனைஸ் பண்ணாலுமே கூட இங்க தாட்டு இருந்தாலும் இல்லைனாலும் புற உலகம் இருக்குது. அது அதனால அது சயின்டிபிக்காவே இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். அது ஆமா செயல்படும். புரிஞ்சுக்கிட்டா போதும். இருக்கும்போது நம்ம புரிஞ்சினா மட்டும் போதுமா? எது இயர்ஸ் ஆஃப் கண்டிஷனிங் இல்லையா, அந்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட், அது புரிதல் மட்டுமே போதுமா? ஆமா. கண்டிஷனிங்கிறது கண்டிஷனிங் எல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா கண்டிஷனிங்கிறது நமக்கு பார்த்தா கண்டிஷனிங்ல என்னதெல்லாமோ நிறைய இயல்புகள் இருக்கு. அந்த இயல்புகள்ல இருந்து என்ன பண்றது, அதே மாதிரிதான் இப்ப நாங்க ஏன்னா காலங்காலமா என்ன ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, இந்த இயல்புகளை சீரமைக்கணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட். இந்த இயல்புகளை சீரமைக்கணுங்கிற கான்செப்ட் நமக்கு தேவையே இல்லை. சீரமையுது, பட் இருந்தாலும் அதை நம்ம ஒரு கோலாவோ அச்சீவ்மெண்டாவோ எடுக்கணும்னு அவசியம். இப்ப உதாரணமா பார்த்தோம்னா, இப்ப நமக்கு என்னென்ன இயல்புலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா எல்லா இயல்பும் இருக்கு. ஆனா எல்லா இயல்பும் வெளியே வருதான்னா வெளியே வரல. அது எந்த நேரத்துல என்ன இயல்பு தேவையோ அது வெளியே வருது. தேவையில்லாத இயல்பு கூட உள்ள இருக்கலாம். ஆனா வெளியே வர்றது ஒரு அளவோட தான் வருது. அது என்ன, ஒருத்தர் நம்ம நண்பர் வராரு, நண்பர் பார்த்தோம்னா மகிழ்ச்சி தான் வரும், சந்தோஷம் தான் வரும். நம்ம உள்ள சந்தோஷம் மட்டும்தான் இருக்காங்கன்னா உள்ள எல்லாம் வெறுப்பு இருக்கு. அது நமக்கு வேண்டாதவரை பார்த்தா வெறுப்பு வந்துடும். ஆமா, அதுக்காக வெறுப்பு தான் உள்ள இருக்கு இந்த எல்லாம் இருக்குங்கன்னா இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியே வரணும்னா ஒரே நேரத்தில் வெறுப்பு வரணும், கோபம் வரணும், பயம் வரணும், மகிழ்ச்சி வரணும், எல்லாம் சேர்ந்து வெளியே வரணும். அப்படியெல்லாம் ஒண்ணு வெளியே வரல. அந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அது வெளியே வருது. இப்ப அதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஒருத்தர் மேல நம்ம கோபத்தை காட்டுறோம். கோபத்தை காட்டணும்னு சொன்னா 100% கோபத்தையும் கூட காட்டுறது இல்லை. அந்த சூழ்நிலைக்கு எந்த அளவுக்கு கோபத்தை காட்டணுமோ அந்த அளவுக்கு தான் வருது. அப்ப எல்லாமே அங்க வெளியே வர்ற இடத்துல எல்லாமே அது ஒரு சேஃப் கார்ட் பண்ணி தான் இருக்குது. அது அதனால நம்ம இயல்பு எப்படி இருந்தாருன்னா வெளியே வர்ற இடத்துல எல்லாமே ஓகே இருக்கும்போது நம்ம பிரச்சனையே இல்லையே. இப்ப நம்ம வோல்டேஜ் கரண்ட் பார்த்தோம்னா ஹை வோல்டேஜ் இருக்கும். நீங்க தொட்டீங்கன்னா சாம்பல் ஆக்கணும், அந்த அளவுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் சுவிட்ச் கண்ட்ரோல், மெயின் கண்ட்ரோல் இதெல்லாமோ பண்ணி நம்ம சும்மா ஈஸியாக கைனால வரலால டச் பண்ணி எல்லாமே பண்ற அளவுக்கு என்னெல்லாமோ பண்ணிடலாம். ரொம்ப நன்மை ஆயிடுது. இப்ப நீங்க செல்போன்ல நீங்க கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கும் பொழுது சார்ஜர் வழியா கரண்ட் வருது. நீங்க அந்த பின்னெல்லாம் நீங்க தொட்டுதான் நீங்க பண்றீங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே. அது கரண்ட்டை தான் தொடுறீங்க. அந்த கரண்ட் தான் போய் நமக்கு சார்ஜ் எல்லாம் கொடுக்குது. கரண்டை கூட தொடுறோம். அந்த கரண்ட் இருக்காதான் செய்யுது. பட் இருந்தாலும் எங்கேயும் இப்படி எல்லாமோ ஃபில்டர் ஆகி வந்துருது. அது என்ன, நம்முடைய அவுட்டர் ஆர்பிட்ல எல்லாமே சேஃப் கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால நம்ம எந்த இயல்பை பத்தி நம்ம மாற்றி அமைக்கணும்னு அவசியமே இல்லை. இது உள்ள எப்படி இருக்குன்னே நமக்கே தெரியாது. அது எப்படி எல்லாமோ இருக்குது. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வருது. அது உள்ள இயல்பே இல்லாம போயிட்டனாலும் பிரச்சனை தான். அதனால நமக்கு எது எதெல்லாம் இருக்கோ இருந்து போட்டோம். எந்த இயல்பையும் நம்ம மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு தேவையோ அதை நம்ம எடுக்க தெரிஞ்சா போதும். அதுவும் கூட நீங்க புறத்தை மட்டும் டீல் பண்ற மட்டும் பார்த்தா போதும். அந்த இயல்பு அகத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். புறத்தை பொறுத்தளவுல மட்டும் நம்ம அதை என்ன மாதிரி பண்ணனா கரெக்டுங்கிற ஒரு கணக்கு வந்துட்டோம்னு சொன்னா, அதுமே கூட புறத்துக்கு என்ன பண்ணணும்ங்கிறது நமக்கு ஒரு ஐடியா வந்தனால அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி அந்த ஆக்ஷன் வந்துட போகும். இப்போ ஒருத்தரை பார்த்து நண்பர்னு புரிஞ்சுக்கிடுறோம், நமக்கு வேண்டாததுன்னு புரிஞ்சுக்கிடுறோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிடுறோமோ புரிஞ்சுக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி எமோஷன் வந்துருக்கு. இது நம்ம ரொம்பவும் போட்டு அதுல ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் கூட அவசியமே இல்லை. அதனால என்னன்னு சொன்னா, அகம் புறமேட்டு மட்டும் பிரிச்சுக்கிட்டு அகத்துல ஃபுல்லா முழுக்க லிபரேஷன் விட்டுற வேண்டியதுதான்.
புறத்துல கொஞ்சம் நம்ம ஒரு எப்படி பண்ணணும் என்னங்கிறது அதுவுமே என்னன்னா அறிவுபூர்வமான அணுகுமுறை தானே. நம்ம இந்த தர்ம நியாயங்கிறதே கூட அதுக்காக என்னன்னா ஏதோ ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. அதுவுமே அறிவுபூர்வமான இப்படி செயல்பட்டாதான் எல்லாருக்கும் நல்லது, நமக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லதுங்கிற ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை தான் தர்ம நியாயங்களுடைய. தர்ம நியாயம்னு சொன்னதுனால அது ஏதோ ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலே கிடையாது. ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை. வெளியே நம்ம எப்படி செயல்பட்டா எல்லாருக்கும் நல்லது, நமக்கு நல்லது, அடுத்தவனுக்கு நல்லதுங்கிற மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு செயல்பாடு அவ்வளவுதான். அதை நம்ம தர்ம நியாயம் பேர் சொன்னதுனால இது ஏதோ தர்மம் நீட்டுக்கெல்லாம் பெருசா போட்டு கஷ்டப்பட்டு கிடக்க வேண்டாம். அறிவுபூர்வமா செயல்பட்டா போதும். எப்படி செஞ்சா அறிவுபூர்வமா நல்லதோ அது செஞ்சுட்டா போதும். அறிவு தான் அங்க முக்கியமானது. நம்மளோட சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் எப்பயுமே ஓடினே இருக்கிறது தானே. சைக்காலஜிக்கல் தாட் அண்ட் திங்கிங்ல எப்பயுமே பர்பீச்சுவல் ரிவர்ஸ் ஃப்ளோவே இருந்துட்டே இருக்கு எப்பயுமே. அது அப்படிதான். ஆமா, அப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அது ஓடாம நின்று போச்சுன்னா சிக்கலாயிரும். சம்டைம்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா அது ஓடி சைக்காலஜிக்கலா எதுவா இருந்தாலும் நீங்க அதுல ரெண்டா பிரிச்சு ஒருத்தர் அதை ஆப்ரேட் பண்ற மாதிரி இல்லாதபடி அது டோட்டல் மூவ்மெண்டா ஆக்கிட்டோம்னாலே அது அது ஏதோ எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு போகும். அதிகமா தேவைப்பட்டா அதிகமா போகும், மெல்ல போட்டோம்னா மெல்ல. அதுவே பாத்துக்கிடும். அது நாம ஒண்ணு அதுல இருக்க நான்கிற பகுதி இருந்து அதை ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, அப்படின்னா நம்ம வெரிஃபை பண்ணிட்டே இருப்போம், சரியா ஓடுதா சரியா ஓடலையா அப்படின்னு பாத்துட்டே இருப்போம். அது தேவையில்லை. ஆமா.